அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. தாத்தாரியாக்களும் இஸ்லாமும். மனிதன் அல்லாஹை மறந்து போன போக்கில் வாழ முற்படும் போது அல்லாஹ் தஆலா குழப்பம் மற்றும் சோதனைகளால் தன் அடியார்களை தண்டிக்கின்றான். ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்களுக்கு பெரும் சோதனை ஒன்று நிகழ்ந்தது. அல்லாஹும் அவன் தூதரும் காட்டிய வழிமுறைகளை மறந்துவிட்டு தீமைகளும் அநியாயங்களும் உள்நாட்டு போரும் உல்லாச வாழ்வும் மேலோங்கி தொழுகையில் அசட்டையாக பாராமுகமாக இருந்த காலகட்டத்தில் தாத்தாரியாக்கள் மூலமாக பெரும் சோதனையை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இறக்கினார். கார்சம் மன்னரின் ஆட்சியின் போது செங்கிஸ்கான் தலைமையில் ஹிஜ்ரி 616ஆம் ஆண்டு முதல் தாக்குதல் நடந்தது. பிறகு ஹிஜ்ரி 624ஆம் ஆண்டு செங்கிஸ்கான் மரணமானதும் அவனுடைய மகனும் பேரனும் அவனின் லட்சியத்தை நிறைவு செய்வதற்காக ஈரான், துருக்கி, புகாரா, சமர்கந்த், ஹம்தான், கஸ்மீன், நேசாப்பூர் மற்றும் பல நகரங்களில் பிணக்குவியல்களை ஏற்படுத்திவிட்டு அவனின் பேரன் ஹலாக் கான் என்பவன் பக்தாது நகருக்குள் பேரழிவை ஏற்படுத்தினான். 40 நாட்களில் பக்தாதில் 18 லட்சம் பேரை கொன்று குவித்தான். வெறும் 40 நாளில் 18 லட்சம் பேர்னா எவ்வளோ பெரிய கணக்கு. இஸ்ரேல் கூட செயலியாட்டுக்கிட்ட அநியாயம். இஸ்ரேல் அக்டோபர் 7 ஆரம்பித்து இது வரைக்குமே பார்த்தோம்னா அதிகபட்சமாக சொல்லக்கூடிய கணக்கு என்னென்னா ஒரு 60,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் 2 லட்சம் பேர் வரைக்கும் அட்ரஸ் தெரியாமல் போயிடுச்சு. 2 லட்சம் பேர் அவங்களுக்கு கணக்கு 2 வருஷம் நடத்தின போது. ஆனால் 40 நாளில் 18 லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்படுறதுன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்களுடைய வெறி கொண்டு அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதான் தாத்தாரியாக்கள். இப்போ மேலே படிச்சுமே இந்த ஏரியா ஃபுல்லாக எந்த ஏரியான்னு கேட்டால் துருக்கி உஸ்மானிய ஹிலாஃபத் எந்த பகுதியெல்லாம் கைப்பற்றி வச்சுருந்தாங்களோ அதான் இது அதுக்கு முன்னாடி நடந்தது அந்த பகுதிகள் தான். துருக்கி உஸ்மானிய ஹிலாஃபத் வருவதற்கு முன்பாக உள்ள வரலாறு தான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் அந்த பகுதி தான் ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் பக்தாதுங்கிறது இன்றைக்கி ஈரான், இந்த பகுதிகள் ஃபுல்லாக அதுவும் எல்லாமே இஸ்லாத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ளது தான். அது மட்டுமின்றி இஸ்லாமிய வரலாற்று சின்னங்களையும் சிதைத்தான். நூலகத்தை அடித்து நொறுக்கி அங்கிருந்த நூற்களில் கடலில் வீசி எறிந்தான். அதனால் கடலில் மை கரைந்து கடலே கருப்பாகி போனது. அது போன்ற கொடிய சம்பவத்தை முஸ்லீம்கள் எப்போதும் கண்டதே இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வின் வல்லமையை பாரீர். எவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஒழித்து கட்டினார்களோ அவர்களே முஸ்லீம்களாகி இஸ்லாத்திற்கு பக்கபலகமாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹும் குர்ஆனில் கூறுகின்றான், அப்படி நீங்கள் எனக்கு மாறு புரிந்தால் உங்களிடத்தில் வேறொரு சமுதாயத்தை நாம் கொண்டு வருவோம், அவர்கள் உங்களை போன்று மாறு புரிய மாட்டார்கள் என சூரா முஹம்மதிலே அல்லாஹ் கூறுகிறான். ரொம்ப படிப்பினை பெற வேண்டிய வரலாறு. பக்தாதில் மிகப்பெரிய ஒரு நூலகம் இருந்தது. அதான் சொல்கிறாங்க, அந்த நூலகத்தில் உள்ள பல நூட்களை ஏதோ ஒரு ஆற்றை கடக்கிறதுக்கு அந்த மன்னன் சொன்ன வார்த்தை, அந்த படை தளபதி யார் எதிரியிலேருந்து வந்தவங்க, அந்த நூலகத்தில் இருக்க எல்லா புக்கையும் வச்சு கட்டுங்க. நான் இது குதிரைகள் போகிற பாலத்தை அப்போ அதை கட்டப்படும் போதில் இருக்கிற மையெல்லாம் கரைஞ்சி அப்படியே ஓடுது எல்லாம். அவ்வளோ நம்மள்ட்ட இருந்த பொக்கிசங்கள் அந்த பக்தாதிலிருந்து திருடப்பட்டது, மேலும் அழிக்கப்பட்டது எல்லாம். அதான் மேலே குறிப்பிடுறாங்க, முஸ்லீம்களுடைய தொழுகையில் அசட்டையாக இருந்ததும் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போனது தான் இதற்கான முக்கியமான காரணம் என்பதாக வருகிறது. 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். பாருங்கள், தாத்தாரியாக்களை பற்றி நம்ம இன்னொரு சம்பவம் நம்ம மதசால இருக்கும்போது அந்த லைப்ரரியில் படித்த ஞாபகம் இருக்குது. ஒரு பெண்மணி, யார் தாத்தாரியாக்கள் சேர்ந்த ஒரு பெண்மணி முஸ்லீம்களை பார்த்து சொல்லுவாராம், இங்கே 10 பேர் போயிட்டுருக்கீங்களா, இதை வரும் செய்து நான் வீட்டில் போய் அருவமனை எடுத்துகிட்டு வந்து அவங்களெல்லாம் வெட்டுறேன், நவரக்கூடாது சரியா அப்படின்ட்டு போனால் அந்த 10 முஸ்லீம்கள் அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட உலகம் குடியிருந்துச்சு. அந்த பெண்மணி வந்து 10 பேர்த்தையும் அறுத்துருவா. இப்படியெல்லாம் அந்த இவங்களுடைய வரலாறு நம்ம புத்தகத்தில் பார்க்க முடியும். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். கண் ஒளி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிச்சத்தில் பார்ப்பது போன்று இருட்டிலும் பார்ப்பார்கள். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஜும்மா தொழுகை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இதை விசுவாசிகளே, ஜும்மா நாளன்று தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால்
வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் என சூரா ஜும்மாவிலே அல்லாஹ் கூறுகின்றான். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. பெற்றோருக்கும் முஸ்லிம்களுக்கும் துவா. தன் பெற்றோருக்காகவும் அனைத்து முஸ்லிம்களின் பாவ மன்னிப்பிற்காகவும் கீழ்கண்ட துவாவை ஓதுக. ரப்பனா குஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். என் இறைவா, என்னையும் எனது பெற்றோரையும் ஈமான் கொண்ட அனைவரையும் மறுமை நாளன்று மன்னித்தருள்வாயாக. பாருங்கள், இந்த உம்மத்துக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்பதனாலே, ஒரு நலவுக்கு துவா செய்வதனாலே நமக்கு மிகப்பெரிய நன்மை இருக்குது. என்ன நன்மைன்னா, இந்த சமுதாயம் எவ்வளோ பெருசோ அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நன்மை நமக்கு கிடைக்கும். நம்மளை என்ன மன்னிச்சிரு, என் குடும்பத்தை மன்னிச்சிரு, எல்லாம் என் சகோதரன் மன்னிச்சிரு கேட்பது ஒரு ஒரு இது. ஏன்னா நமக்கு ஒரு ரத்த உறவு இருக்குது. நம்ம ஊரை மன்னிச்சிரு, நம்மளுங்க அந்த உம்மத்தையே மன்னிச்சிரு, கண்ணில் பார்க்காத எங்கெங்கேயோ இல்லை என்னுடைய சகோதரர்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்வது அவங்களுடைய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். அப்போ எத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க, ஒரே வார்த்தையில் நமக்கு அத்தனை கோடியும் அடிச்சுட்டு போயிடலாம் நன்மையை. அதனால் நம்ம துவா செய்யும் போது எப்போ என்ன செய்யலாம், என்னுடைய தாய் தந்தையர்கள் நமக்காக இந்த உம்மத்துக்காக எப்பயுமே கேட்டோன்னா நமக்கு அந்த நன்மை எப்பயும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. முஃமின் படும் சிரமத்திற்கு பாவ மன்னிப்பு. ஒரு முஃமினுக்கு தொடர்ந்து வலி, சோர்வு, நோய், சோகம் ஆகியவை ஏற்பட்டு அதனால் அவர் சிரமப்பட்டால் அதற்கு பகரமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. விஷமத்தின் தண்டனை. அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் ஈமான் கொண்டோர்களிடையே மானக்கேடான விஷயங்கள் பரவ வேண்டும் என பிரியப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நோவினை செய்யும் வேதனை உண்டு. விஷமம் செய்பவர்களை அல்லாஹ் நன்கறிகின்றான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என சூரா நூரிலே அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக செல்வம் தற்காலிகமானது. அல்லாஹ் கூறுகிறான், பேராசையால் பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் மனிதன். நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அந்த மனிதன் கருதுகின்றான். அப்படியல்ல, நிச்சயமாக அவன் ஹுதாமாவிலே எரியப்படுவான். ஹுதாமா என்ன? அது நரகத்தில் உள்ள ஒரு பெரும் பள்ளத்தாக்கு. அதாவது அப்படியே நரக நெருப்பு நீராக ஓடக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு என சூரா ஹுமஸாவிலே அல்லாஹ் கூறுகின்றான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. மறுமையில் சேகரித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபு சயீத் இப்னு ஃபதாலா ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, அல்லாஹ் தஆலா மக்களை சந்தேகத்திற்கிடமில்லாமல் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பான். அப்போது ஒரு மலக்கு அறிவிப்பாளர், அல்லாஹ்வுக்காக ஒரு அமலை செய்து அதில் பிறரை இணை வைத்து கொண்டவர், பிறருக்கு காண்பிப்பதற்காக செயல்பட்டவர், இன்று அவரிடம் தனது நன்மையை கேட்டு பெருக என அறிவிப்பார். நூல் திருமிதி. பாருங்க, பிறருக்கு காட்டுவதற்காக செய்யக்கூடிய அமலுக்கு போய் அவர்கிட்ட நன்மையை வாங்கிக்கின்னு மறுமையில ஒரு மலக்கு ஃபஸ்ட்டு ஏலான் பண்ணிடுவாராம். நம்ம தொழுகிறோம், சுன்ன தொழுகிறோம், இல்லை வேற தொழுகிறோம், பார்க்குற ரூபாய் தொழுதுட்டா பெரிய அவுளியா நினச்சிக்குவாங்க சொல்லிட்டு ஒரு தொழுதுட்டோம். என்ன ஆயிருன்னு கேட்டால், நாளைக்கு வந்தோடனே அந்த அவுளியாட்டு நினச்சி இல்லை அவர்கிட்டே போய் நன்மையை வாங்கிக்கிட்டு நல்லா சொல்லிடுவான். இது இப்படி தான் நம்ம செய்த தர்மங்கள், நாம் என்ன செஞ்சோம் எல்லாத்துக்குமே நல்லா சொல்லிடுவானா, யாருக்காக அதை செய்தாயோ அவன்கிட்ட போய் பெற்றிருக்கோம். எனக்காக செஞ்ச அமலுக்கு மட்டும்தான் இங்கே கூலி என்பதாக ஒரு மலக்கு அங்கே ஏலான் பண்ணுவாங்க. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாவல். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் கூறினார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹசன் மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்காக கீழ்காணும் துஆவை ஓதினார்கள். உஐதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மாத்தின் வமின் குல்லி ஐனின் லாம்மத்தின். நம்ம கண்டிஷ்டிக்காக ஓதுற துவா, மேலும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து ஓதக்கூடிய துவா. 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. நம் ஸல்லல்லாஹு அவர்கள் நவின்றார்கள், நீங்கள் யாருக்காவது எதையாவது தராசில் நிறுத்தினால் தட்டு தாழும் அளவுக்கு நிறுத்தி வழங்குங்கள். அதாவது அப்படி தட்டு முழுமையாக நிறுத்தி வழங்குங்கள். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள். இப்னு மஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது. வல்லல்லாஹ் இந்த நலவை கெட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் இந்த கிதாபில் இதுவரைக்கும் எதையெல்லாம் படித்தோமோ அத்தனை நலவான காரியங்களையும் செய்யக்கூடிய
எதையெல்லாம் அல்லாஹ் ஷர்ராக நம்மை தடுத்து விட்டானோ அதை விட்டு எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் தந்தல் புரிவானாக. எதை செய்தாலும் அல்லாஹ்விற்காகவே செய்து அல்லாஹ்விடத்திலே முழுமையான கூலிகளை பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம தந்தல் புரிவானாக. பாருங்கள், இந்த கிதாப் முழுசாக முடிஞ்சிருச்சு. அதாவது மொத்தமாக இந்த 5 நிமிட மாசாங்கிற கிதாபு ரெண்டு பார்ட்டு மொத்தம். இன்னையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டெய்லியும் படித்தது யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னையோட 358வது பார்ட்டு. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் 358 நாள் ஃபஜ்ருக்கு பிறகு இந்த கிதாப் படிக்கப்பட்டு எவ்வளோ மக்கள் கேட்டு பயனடைஞ்சிருக்காங்க. முசிறி கொலக்குடியெல்லாம் போகிறப்ப சொல்லுவாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுங்க. அது காலைல நாங்கள் டீ குடிக்கும் போது அவங்க பயானம் போட்டுருவோம் நாங்கள். ஏன்னா நம்ம இப்போ அப்லோட் பண்ணி பாடம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்லோட் பண்ணிடுறோம், 6 அப்லோட் பண்ணிடுறோம். சொல்கிறாங்க வீட்டில் நான் கேட்டுட்டு 10 நிமிஷம் தான் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிமா. எனவே அல்ஹம்துலில்லாஹ் அந்த யூடியூப்பில் காலங்காலமாக இருக்க தான் போகுது. யாரும் தேவை இருந்தால் டெய்லியுமே அதை கேட்கலாம். மற்ற பெரும் பயானுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்தால் அதிலே பேசுவாங்க. ஆனால் இது சுருக்கமானது, ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு தேவையான பல செய்திகளை ஒன்று திரட்டி தரக்கூடிய செய்தி. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டை கூட போட்டுடலாம், 5 நிமிட மசான்னு. அந்த 350 பாட்டையுமே டெய்லி மறுபடியும் கேட்கலாம். ஏன்னா ஒரு நாள் கேட்டது அடுத்த நாள் ஒரு 10 நாள் கழிச்சு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மஸ்ஜிதில் இந்த முஸல்லால இருந்து படிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானே, அதுவே அல்லாஹ்வுக்கு நமக்கு அதிகமாக நன்றி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து வேறு சில கிதாபுகள் நம்ம முத்தாலா செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் எதையெல்லாம் நாம் படிக்கிறோமோ அதை நமக்கு அல்லாஹ் பலன் தரக்கூடியதாகவும் நம் வாழ்க்கையில் வரக்கூடியதாகவும் நம்முடைய அல்லாஹ்விற்கு நமக்கான நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யாரை படித்ததையும் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கும் அதோடைய முழு சவாபையும் நன்மையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.